ஹாய் ஆல், வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ பிக்கிள், அதாவது ஊறுகாய் மாதிரி தான். ஆனால் நம்ம இந்த வினிகர் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு ப்ரிசர்வ் பண்ண போகிறது இல்லை. பியூர் அண்ட் பியூர் நம்ம ஜிஞ்சரி ஆயில், அதாவது நல்லெண்ணெயில் பண்ண போகிறோம். தக்காளி நிறைய கிடைக்கிற சீசனில் இது பண்ணி வச்சுக்கோங்க. இது உப்புமா, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் பூரி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் குயிக்காக நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சீக்கிரம் ஏதாவது டிஷ் பண்ணணும், லேட்டாக எழுந்துட்டோம், அந்த மாதிரி இருந்தால் இதை நீங்கள் பேஸாக வச்சு சாதம் கூட கலரி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டியான ஒரு தொக்கு கைண்ட் ஆஃப் ஒரு பிக்கிள், டொமேட்டோ பிக்கிள் பண்ண போகிறேன். இதை நல்லெண்ணெயில் தாங்க நீங்கள் பண்ணணும். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வேறு எதுவும் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண போகிறதில்ல. எண்ணெய், உப்பு, மஞ்சப்பொடி இதை போட்டு தான் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்க போகிறோம். ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணியே யூஸ் பண்ணாமல் நம்ம இதை பண்ணணுங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை நல்லா அலம்பிட்டு தொடச்சி வச்சுக்கோங்க. சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த காம்பு பகுதி இருக்குல்ல, இதை நீக்கிடுங்க. 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு 5-6 வத்த மிளகா. இதில் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, ஒரு 4 நம்ம சாதா மிளகாவும், இந்த காஷ்மீரி பெடிகிரி சில்லி இருக்குல்ல, அது 2 எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு. அதுக்கப்புறம் இது வெறும் காரப்பொடி, அதாவது வத்தப்பொடின்னுவாங்க. இது ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் கலருக்காக எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். ப்ளஸ் நமக்கு உப்பும் நல்லெண்ணெயும் தான் வேணும், வேறு எதுவும் இல்லை. நல்லெண்ணெய் எதுக்குன்னா, நல்லா ப்ரிசர்வ் பண்ணி நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அண்ட் உப்பு நம்ம சுவைக்கு. இதில் இதே இன்க்ரீடியன்ஸோட பூண்டு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை தவிர்த்துடலாம். நான் பூண்டு போட போகிறதில்ல. அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கடுகையும் வெந்தயத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ட்ரை பவுடராக பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கடுகு ஸ்ப்ளட்டர் ஆகும். இந்த சமயத்தில் நம்ம இதை நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை பவுடர் பண்ணி நம்ம நான் சொல்கிற டைமில் சேர்த்துக்கலாம். இது நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அந்த வத்த மிளகாவை போட்டுக்கலாம். பாருங்க, ஒரே ஒரு ட்ராப்பு, அவ்வளோதான் எண்ணெய். அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. இதில் நல்லா, ஏன்னா வெறும் வானலியில் நம்ம இதை ஃப்ரை பண்ணோன்னா கமரும். இது இப்படி நல்லா ஸ்மோக் வந்தோடனே இதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டி நல்லா நல்லெண்ணெய், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது, அதை ஊற்றிட்டு நான் தக்காளியில் இந்த காம்பை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாதியாக நறுக்கிக்கோங்க. இதை இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இது பேசிக்காக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டெப்பு நல்லா இந்த தக்காளியை வதக்க போகிறோம் எண்ணெயிலேயே. இப்போது வதக்கும் போது நம்ம இந்த புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் இதில் சேர்த்துடலாம். இதோட இதுவும் நல்லா வதங்கணும். தயவுசெய்து இந்த ப்ராசஸில் தண்ணி எதுவும் எடுத்துன்னு வந்துடாதீங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது எதுக்குன்னா, இதில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான். அதாவது வதக்கி அதை அப்படியே சுண்ட வைக்க போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நல்லா வெந்தப்புறம், நல்லா கொஞ்ச நேரம் ஆனோன்னா இதை அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு இது நல்லா இந்த இது கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். வேணுன்னா கூட லிட்டு போட்டு மூடிடுங்க. இது நல்லா கொஞ்சம் வேகணும். இதுலேயே இந்த எண்ணெயிலே நம்ம வதக்குறோம் பாருங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டேன். இது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த தோல் தனியாக வந்துடும். இந்த மாதிரி வந்ததுன்னா இதை நீங்கள் எடுத்துருங்க. இதை ரிமூவ் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் இது நல்லா நம்ம மூடி போட்டு லிப்டு போட்டும் நம்ம குக் பண்ணுறதுனால இது நல்லா இந்த அதாவது மசிய இதுவாகிடும், குழவாக வெந்துடும். இந்த மாதிரி டைமில் நம்மக்கிட்ட மேஷர் இருந்தாலோ, இல்லைனா உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலோ இதை வச்சு நல்லா இதை பிளெண்ட் பண்ணோன்னா இன்னமும் இதில் இருக்கிற மாய்ஸ்சரை நம்ம நல்லா ரெடியூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு நான் காட்டுறேன். நம்மக்கிட்ட இந்த மத்து இல்லைன்னா இந்த
மேஷர் இருக்குல்ல, பொட்டேட்டோ மேஷர், அதால் இப்படி நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற ஜூஸஸ் நல்லா வெளில வந்துடும். உங்களுக்கு இன்னுமே நல்லாவே அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்டை எடுத்துட்டு நம்ம வேக வைக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இது இந்த இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் எப்படி பண்ண முடியும்னா, இந்த டொமேட்டோஸை வந்து அதாவது நம்ம தக்காளியை நல்லா வதக்கி அந்த எண்ணெயிலே வதக்கி கொஞ்சம் குக் பண்ண உடனே தான் இந்த ஸ்டேஜ் வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தோடனே இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப வந்து உங்களுக்கு மெனக்கிட வேண்டாம், கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம். தக்காளி வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது பாருங்கள். நம்ம எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பிளெண்டர். இப்போது இதில் நீங்கள் ஒரு 2 தோல் பார்க்கலாம். நீங்கள் அது இருந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. எடுக்க முடிஞ்சால் எடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க. இது நல்லா பாருங்க, நம்ம போட்ட தக்காளி எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதுவும் நல்லா குக் ஆகட்டும், இதில் இருக்கிற இந்த ஈரப்பதம் குறையட்டும். ஓகேவா? அடுத்தது காட்டுறேன். இதுக்கிடையில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கடுகு, காஞ்ச மிளகா, வெந்தயம் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை கிரைண்ட் பண்ணி வச்சுட்டுலாம். அதாவது அதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இது குக் ஆகிட்டு இருக்கும்போதே தேவையான உப்பை போட்டுடலாம். கல் உப்பு போடுறது பெட்டர். மஞ்சப்பொடி போடுறதும் நல்லதுங்க. ஏன்னா நம்ம ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிட்ற எந்த பொருளுக்கும் உப்பு மஞ்சப்பொடி ரொம்ப அவசியமானது. பாருங்க, நல்லா இது ரெடியூஸ் ஆகிடுது. இந்த இதுவும் நல்லா குறையணும், இந்த மாய்ஸ்சரும். இன்னும் கொஞ்சம் குக் ஆனோன்னா இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்ச அப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு இதை கிரைண்ட் பண்ணணும். தண்ணி வந்து சுத்தமாக இது பக்கத்துலேயே எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. ஈவன் நீங்கள் மிக்சி அரைக்கும் போது கூட இதை அப்படியே அரைச்சி ஸ்பூனாலேயோ இல்லைன்னா நீங்கள் கை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா கையை அலம்பிட்டு கையை தொடச்சிட்டு அதில் எடுக்கணும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். அந்த கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணல, அதோட மிளகாய் வத்தல் அதையும் போட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நம்ம காஷ்மீரி சில்லி, நம்ம ஆர்டினரி சில்லி பவுடர் இருக்குது. வெல்லம் ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பியூரியை அரைச்சிட்டேங்க. அந்த தக்காளி அரைச்சிட்டு அந்த பியூரி வச்சுருக்கேன். இதில் துளி கூட தண்ணி ஊற்றாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதே கடாயில் இன்னொரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இது காஞ்சோன்னா நம்ம கடுகு தாளிக்கணும். பாருங்க, கடுகு நல்லா வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சப்போஸ் பூண்டு போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ இந்த கடுகு வெடித்தோடனே இந்த பியூரியை நம்ம இதில் போட்டுடணும். நம்ம அரைச்சி வச்சதை நான் இதில் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி எண்ணெய் தளன்னு இருக்கும். ஏன்னா இதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட போகிறோம். நல்ல ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய பொடி இருந்ததுன்னா போட்டுருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த கடுகும் மிளகாய் வத்தல் அதுக்கப்புறம் கடுகு அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் இந்த கலர் இந்த மாதிரி தான் மாறும். கொஞ்சம் ஒரு 5 minutes கொதிக்க விடுங்க. ஏன்னா இது ஆக்சுவலி குக்கான டொமேட்டோஸ் தான், அதை நம்ம அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும். இப்போது எண்ணெய் அளவு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுனாலும் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலி இது பாருங்க, எவ்வளோண்டு வெல்லம் இது போட்டிருக்கேன். இது ஒரு கம்பல்சரி இன்க்ளூஷன் தான். ஏன்னா ரொம்ப 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 நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு.
இப்போ இது நல்லா கொதிச்சு வரணுங்க. அந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு எப்போ இந்த காரப்பொடியை ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். பாருங்க, இந்த எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வருதுல்ல. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு இந்த காஷ்மீரி சில்லி பவுடரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாய் பொடி இதை போட்டுட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே இதை கலரிடணும். இந்த பாத்திரத்தை இப்போதைக்கு மாற்றாதீங்க, இந்த சூட்லேயே இருக்கணுங்க. நம்ம போட்ட அந்த சில்லி பவுடர் இருக்குல்ல, ரெட் சில்லி பவுடர், அதை போட்டப்புறம் ரொம்ப குக் பண்ணக்கூடாது. அதனால தான் போட்ட உடனே ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா கூலான உடனே நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து பூண்டு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தோசை அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு பேஸாக நீங்கள் தடவி மசாலா வச்சு கூட கொடுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணுங்க. நீங்கள் வந்து ஊற்றின எண்ணெய் வந்து அது அப்படியே தானாக பிரிஞ்சு வந்துடும். இதை வந்து இப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணி தண்ணி படாமல் அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியில் வச்சுக்கலாம். இல்லைனா சேஃபாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 3 months ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம புளி எல்லாமே வந்து ரொம்ப ஊறுகாய்க்கு தேவையான மாதிரி பார்த்து போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் இந்த மாதிரி ரொம்ப கக்கி வரலைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெடாமல் இருக்கும். எவ்வளோ நல்லா தளன்னு இருக்குது தக்காளி ஊறுகாய். இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகாது. நீங்கள் ஸ்பூனில் போடும்போது மட்டும் அதாவது ஒரு ஸ்பூன் போட்டே வச்சுருங்க, உட்டன் ஸ்பூன். அந்த மாதிரி தண்ணி படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, நிறைய நாள் வரும். 1/2 கிலோ தக்காளி வச்சு பண்ணதுலேயே பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு. ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் மார்க்கெட்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 கிலோ 100 ரூபா அந்த மாதிரிலாம் நிறைய குவான்டிட்டியில் இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க வந்து ஈவன் நம்ம 50 ருபீஸ்க்கு கொடுத்தா கூட நிறைய இருக்கும்ல. அந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் பண்ணி நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக நம்ம கடையில் வாங்குவோம் தெரியுமா, தக்காளி தொக்கு அந்த மாதிரிலாம் வாங்குவோம்ல, அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கூட உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.